யூஏஇல லட்சக்கணக்கான பேர் ஷாப்பிங் பண்ற இடம் அதான் லூலு ஹைப்பர் மார்க்கெட்டு. அதோட ஓனர் யாருன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அது என்னன்னு சொல்றேன், இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஒன்றும் ஒரு அரச குடும்பத்திலேருந்தும் வரல, ஒரு பெரிய பிஸ்னஸ் ஃபேமிலியிலேருந்து வரல, ஷேக் குடும்பத்திலேருந்து கூட வரல. அவர் இந்தியாவை சேர்ந்த கேரளாவிலேருந்து வந்த ஒரு சாதாரண மனுஷன் தான். லட்சக்கணக்கான பேர் யூஏஇக்கு வேலைக்காக வர அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டில் ஒரு சாதாரண பர்சன் தான். 1973ல யூஏஇல ப்ராப்பராக ரோடு கூட இல்லை. அவர் கையில் என்ன இருந்தது? டிக்கெட் இருந்தது, கையிலையும் காசும் கிடையாது. ஆனால் மனசில் ஒரு பில்டு சம்திங் பிக், அந்த மாதிரி பில்டு சம்திங் பிக். 160+ ஸ்டோரு, 60,000 எம்ப்ளாயீஸ், 23 கண்ட்ரியில் ஸ்டோர்ஸு. ரியாலிட்டி என்னன்னா, யூஏஇல வந்து எந்த நேஷனாலிட்டி, எந்த சிட்டிசனாக இருந்தாலும் ஒரு நல்ல சூப்பர் மார்க்கெட்டுன்னு சொல்கிறப்ப கேட்டாங்கன்னா வேர்ல்டே அந்த சூப்பர் மார்க்கெட் தான் சொல்லும், லூலு ஹைப்பர் மார்க்கெட்டுன்னு. ஆனால் அவரோட பிக் பவரே என்னன்னா, காசுன்னு நினைப்பீங்க, அதுதான் கிடையாது. அவரோட மனசு தான். ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை, ஹெல்ப்னு சொல்கிறப்ப ஃபஸ்ட்டு உடனே ஹெல்ப் பண்ணுறவர். அப்புறம் யூஏஇல அவர் சம்பாரிச்சு வச்ச பேர், யாரை கேட்டாலும் அவர் எப்படி ஓனர்லாம் எப்படி தங்கமான மனுஷர் அப்படிம்பாங்க. அவரை பார்த்துருக்காங்களோ இல்லையோ, ஆனால் அவங்க சொல்லுவாங்க. நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் லூலுல ஷாப்பிங் பண்ணுறப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, உள்ளார இருக்க பிராண்டு கடை தான் பெருசாக இருக்கும், ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு மனுஷன், சிம்பிளான மனுஷன். அவர் பேர் தான் யூசுப் அலி. ஸ்டோரியை ஏன் சொன்னோன்னா, என்ன மாதிரி இன்னும் லட்சக்கணக்கான பேர் இங்கே வேலைக்காக வந்தவங்களும் இனி வேலைக்கு வரவங்களுக்காகவும் இப்படி ஒரு ஆள் நம்ம இந்தியாவிலேருந்து வந்து இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி இருக்காருங்கிறதுக்காக தான். மாதிரி ஆகணும்னு தெரில, ஆனால் கண்டிப்பாக அந்த மாதிரி ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாய்.